நாஞ்சில் கோலப்பன் சார் இன்று சட்டப்பேரவையில் கடந்த ஒரு 4 நாட்களாகவே இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை, அதைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்ட விவகாரம், இது தவிர அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசியது, வெளிநடப்பு, வாக்குவாதம் என தொடர்ந்து போய்கொண்டிருந்த நிலையில் இன்று அதனுடைய ஒரு கிளைமாக்ஸ் உச்சகட்டமாக இன்று முதலமைச்சர் விஜய் பதிலுரை அளித்தார். அப்போது திமுக வெளிநடப்பு செய்தது. முதலமைச்சரின் பதிலுரையும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் அந்த சட்டப்பேரவைக்கு வெளியே அவர் அளித்த இந்த பேட்டியிலுமே இருவருமே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டப்பேரவை என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா, சபாநாயகர் டைரக்டரா, இயக்குனரா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதே போல் முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை நாங்கள் லஞ்ச லாவண்யம் ஊழல் ஆகியவற்றை ஒழிப்பதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஏழை எளிய சாமானிய மக்களின் சபையாக இந்த சபை இன்று உருமாறி இருக்கிறது. அதனால் முதலில் அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்ற ஒரு பதிலை அவர் அளித்திருக்கிறார். இந்த இருதரப்பு வாதங்கள், பதில்கள், எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி, இவற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சட்டமன்ற பேரவை கூட்டம் பார்க்கும்போது களம் மாறிட்டு ஒரு இளைஞர்களுக்கான ஒரு காலமாக தான் இருக்குது. தாவேக்கா திமுகங்கிறத அரசியல் களத்தில் நிற்கிறாங்கங்கிறத வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி களத்தை பார்க்கும்போது தாவேக்கா திமுக தான் அன்றைக்கி அரசியல் களங்கிறத எதிர்பார்த்துட்டோம். எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனங்களை எல்லாம் நேற்றுக்காக வேண்டும். இன்றைக்கி ஆளும் முதல்வருடைய விமர்சனங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு முதல் நாள் பார்க்கும்போது சிஎம் பேசலைன்னீங்க. சிஎம் பேசும்போது நீங்கள் இறங்கி ஓடும்போது அது அநாகரிகமாக இருக்கு. அதாவது நீங்கள் தான் வந்து ஒரு பேட்சை கொண்டுட்டு வர்றீங்க, பேசுங்கிறீங்க. அவர் பேசுகிறாரு, பேசுகிறத முழுமையாக இருந்து கேளுங்கிறது சபாநாயகர் பலமுறை இது பண்ணுறாரு. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் தான் லைவ் வேணும்னு கேட்டீங்க, லைவையும் கொடுத்துட்டார். லைவில் கொடுத்தா உங்களுடைய சேட்டைகள் எல்லாம் அங்கே தான் தெரியுது. இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது சார். ஆனால் ஒரு அரசியல் விமர்சகராக பொது நடையிலேருந்து நம்ம பார்க்கும்போது மக்கள் பார்க்கறது இல்லை. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாட்டை ஏளனமாக பார்ப்பாங்க. லைவில் பார்க்கும்போது நம்மளுடைய சேட்டைகள் இருக்கும்போது, அத்தனை உறுப்பினர்கள் இருக்கும்போது இறங்கி போகிறது, காலியாக சேர் கிடக்கும்போது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இழுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் நீங்கள் லைவில் காட்டுறது நல்லது தான். ஏன்னா இது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து மாற்றக்கூடாது. இன்னும் முழுமையாகவே காட்டினாலும் அப்போ தான் ஒரு சிலரோட சேட்டைகள் எல்லாம் நமக்கு தெரியும். மக்கள் மத்தியில் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் தெரியும். இன்னைக்கு தமிழக முதல்வர் பேசுகிறது தான். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்திருக்காரு, அங்கே எழுதி கொடுத்ததை பண்ண, அது ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அந்த மாதிரி தெரியும். ஒரு ப்ரொடியூசருக்கு அது கண்டிப்பாக எது ஷூட்டிங் ஸ்பாட்டு, எது சட்டமன்றம்னு ப்ரொடியூசருக்கு தெரியும். உண்டா இல்லையா? ஆமாம். அவர் ரெட் ஜெயின் ப்ரொடியூசரு, இவர் நடிகராக இருந்தால் அவர் ஒரு ப்ரொடியூசரு. அவர்களுக்கு தான் அந்த அந்த மேற்கோக்கு பார்வையில் நீங்கள் பார்க்குறது. சட்டப்பேரவைக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் அப்படி சட்டப்பேரவை சார் அவர் தான் வெளியில் வந்து சொல்கிறாரு. நான் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். இல்லை ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதை கேட்டீங்க, நான் சொல்கிறேன். அவர் ப்ரொடியூசர் பார்வைக்கு தான் ஸ்கிரிப்ட் என்னது, டயலாக் என்னது, ஆமா அவருக்கு தானே சார் தெரியும். ப்ரொடியூசருக்கு தெரியும்ல, ஸ்கிரிப்ட் தான் சொல்றீங்க அப்படின்னா அவர் சொன்னதுக்கு நான் ஸ்கிரிப்டுங்கிறது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கேன். எங்க பார்வைக்கு அப்படி தெரியல. எங்க பார்வைக்கு ஒரு அதாவது ஒரு ஒரு கன்னி பேச்சு, ஒரு முதல்வராக இருக்கிறவர், அவருடைய வெளிப்படையான ஒரு ஒளிமுறை இல்லாத ஒரு பேச்சுகளை நம்ம பார்க்குறோம். அதில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நான் ஒரு சாமானிய மனிதராக இருந்து நான் பார்க்குறது ஒரு என்ன சொல்லுவாங்க, அதாவது எதையும் மனசில் ஒன்றும் இல்லாமல் ஒரு வெகுளியான உண்மையான பேச்சுகள் வெளியில் வரும். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். கன்னி பேச்சு, முதலமைச்சரோட முதல் உரை சரியா இருக்கும். அவரு சில சபாநாயகர்கிட்ட கேட்டு எங்க இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது கூட அவர் வந்து கேட்கல. முதல்வருக்கு உச்சபட்ச அதிகாரம் உண்டு. நீங்க நல்லா புரியுங்க. ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தாலும், சபாநாயகருக்கு இருந்தாலும், முதல்வருக்கும் தன்னுடைய அந்த சபையில என்னென்ன அதிகாரம் உண்டுங்கிறத கூட ஒரு சபாநாயகர்கிட்ட கேட்டு முறைப்படுத்தி கேட்டு செய்யறாரு. அவரா நினைச்சு எதுவுமே செய்யல. அது ஆக்ஷனா இருந்தாலும், ஆக்ஷன் ஹீரோ நான் ஆக்ஷன் காட்டட்டுமான்னு கேட்கிறாரு. அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷனை காட்டிட்டு போறாரு. நீங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்களா, நம்ம பேசலாமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒரு வெள்ளாந்தி, அதாவது ஒரு மனிதன் வெள்ளாந்தியா கேட்கிறாரு. அங்க ஒண்ணு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற
படித்தது வரைக்கும் ஒரு சில பேப்பர்ஸ் தான் படிச்சிருப்பார், பாக்கியெல்லாம் அவர் ஓரலாக தான் எடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக தான் பேசினார். நேற்று அதே மாதிரி அவர் உதயநிதியும் நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு, பேசினார், மின்வெட்டை பற்றி பேசினார், எல்லாத்தையும் சொன்னார் சார். ஆனால் இன்னைக்கு அதற்கு இருந்து ஒரு தீர்வு கண்டு நீங்கள் வெளியில் போயிருக்கணும். ஏன்னா எதிர்கட்சி தலைவரை நான் பேச விடுறேன்னு சபாநாயகர் பலமுறை வாதாடுறாரு. அல்ல நீங்க சொல்லுது கரெக்டா. ஒரு பல நேற்று வந்து அந்த பல்வேறு கேள்விகளே அவர் வந்து எழுப்பினார். முக்கியமான கேள்விகளாக வந்து இந்த மாதிரி இந்த நான் முதல்வர் திட்டத்துக்கு எதுக்கு பெயர் மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை அவர் எழுப்புறாரு. 1. 2, இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த 6 சிலிண்டரு, 2500 ரூபா, இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு எழுதுறாரு. ஆனால் இன்னைக்கு பதிலுரையில் அது இல்லையே, அதான் கேட்குறாங்க அவங்க. சார் அதுதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் என்ன இருக்குதோ முதலமைச்சர் பதவி ஏற்கும் போதே அவர் சொல்லிட்டாரு சார். நீங்க தான் அவங்க ஆட்சியில் 543 வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டு காலத்தில் எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டீங்களா? அதுக்கு எத்தனை ஆண்டு காலம் இழுத்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதான் சார் ஆட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் உதாசீனப்படுத்தக்கூடாது கொள்கை. இல்ல ஆளுநர் உரைக்கு 2 தெரிவிக்கும் தீர்மானத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களுமே, இது திமுக உறுப்பினர்கள் மட்டும் இது பேசலை, இந்த மின்வெட்டு பிரச்சனையோ அல்லது இந்த 6 சிலிண்டர் விவகாரத்தையோ அல்லது மகளிர் உரிமை திமுக, நான் இன்னும் சொல்றேன் சார், திமுக மின்வெட்டை பத்தி பேசுறதுக்கு தார்மீக உரிமையே கிடையாது சார். ஆற்காடு வீரசாமி இருக்கும்போது என்ன நடந்துச்சு இல்ல, சரி பண்ணி கொண்டு வந்தது ஆற்காடு வீரசாமி காலத்துல உள்ள நிலைமை தான் இன்னும் இருக்குதா? சும்மா நடிக்க கூடாது சார். அதுக்குதான் அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னார், நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. ஆற்காடு வீரசாமி உள்ள கதையெல்லாம் நாங்க சொல்லட்டுமான்னு சட்டமன்றத்துல சொன்னாரு. அதே நிலை தான் நீடிக்குதா? இப்ப அதே நிலை தான் நீடிக்குது. அதுதான மாற்றம், அந்த நிலைமை அதுதான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குதான் அவர் இத்தனை கொண்ட குழு போட்டிருக்காரு, சிறப்பு படை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்னென்ன போர்க்கால அடிப்படையில் செய்யணுங்கிறாரு சார். இன்னொன்னு வெப்பம் இன்னைக்கு அதிகமான சூழ்நிலை, தேவை அதிகமா இருக்கு, தேவைக்கு அதிகமா ஒரு நாளைக்கு நமக்கு ஃபியூஸ் கேரியர் காணாம போயிட்டு தான் அமைச்சர் சொல்றாரு. ஃபியூஸ் கேரியர் காணாம போதான் கரண்ட். அதெல்லாம் அதெல்லாம் குற்றப்பிரிவுல காவல்துறை கண்காணிக்க வேண்டியது. அதுக்கும் அவர் சொல்லிட்டாரு எங்கெங்க போச்சு, என்னென்ன பண்ணுனாங்க, அதன் மேல உள்ள வழக்குகளை நாங்க பாக்குறோம்னு சொன்னது எல்லாமே நம்ம. சரி, இன்னைக்கு பேரவையில எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி திமுக விமர்சிக்கும் போது இல்ல அவர் சும்மா சிரிக்கிறாரு. எஸ்பி வேலுமணி போய் கை கொடுக்குறாரு. எப்படி அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்காங்க 2 பேருமே? அது அவர் வந்து சோபா பத்தி சொன்னோன்னு அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஆனா அவர் சோபா கூடாலே நாற்காலி மேசையெல்லாம் பேசினாரு. அது இவரையும் சேர்த்து சொல்றாருங்கிறது அவர் புரிஞ்சுக்கலையா இருக்கும். அவ்வளவுதான். அவர் சோபா மட்டும் சொன்னாரா, அதோட நிப்பாட்டல. அவர் முதல்வர் விஜய் வந்து சோபா, நாற்காலி, டேபிள் மொத்த ஃபர்னிச்சரையும் சொல்லும்போது அதில் உள்ளடக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் லைட்டாக ஒரு பொடி வச்சுட்டு தான் பேசியிருக்காருங்கிறது எங்களுடைய பார்வை. ஆனால் அவர் அது தெரியாமலே சிரிச்சிட்டு இருந்தாரு. சரி, சிரிச்சிட்டு போட்டு சிரிக்கிறதுனால தப்பு இல்லையா சார்? சரி, இப்போ நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லை எஸ்பி இல்லை, திடீர்னு இப்போ என்னன்னா திடீர்னு மிக கடுமையாக தாவேக்காவை விமர்சிச்சுட்டு இருந்தார் சார். ஒன்னே ஒன்று நினைச்சிருங்க சார், திமுகவை எதிர்த்தால் அதிமுக தொண்டன் சந்தோஷப்படுவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்தா இல்ல, அதிமுக எதிர்த்தா ஓகே, இன்னொருத்தர் எதிர்த்தாலும் சந்தோஷப்படுவாங்களா? எங்க ஆளு உள்ளுக்குள்ள எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்ல சார், 3 முறை முதல்வரா இருந்தவர் போய் திமுக ஐக்கியமாயிட்டாரு அதிமுக. அதுக்கு பிறகு நீங்க அங்க பாத்தீங்கன்னா இருந்து பெரிய பெரிய ஜாம்பவனா இருந்தவங்க எல்லாம் திமுக போய் அதிமுக மந்திரிகளா இருந்தவங்க எல்லாம் அங்க போய் ஐக்கியமாயிட்டாங்க. காணாத குறைக்கு ராத்திரி ராமனமே முதலமைச்சர் வர்றதுக்கு திமுக கூட கூட்டணி பேரம் பேசுறாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போய் சிரிப்போம்? இதெல்லாம் பார்த்தா தான் எங்களுக்கும் ஒரு சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். சரி, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலத்துக்கு பிறகு ஒரு புரட்சி தளபதியா நம்ம சகோதரர் விஜய் வந்திருக்காரு, திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனால் எங்களுக்கு சார் சினிமாவில் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டா ரசிப்போம், அதை நம்பியார் இன்னொருத்த அடிச்சாலும் ரசிப்போம். உண்டா இல்லையா? அதே மாதிரிதான் இங்க வந்து சரி திமுகவை இன்னொருத்தர் பண்ணும்போது நாங்க அதை ரசிக்கிறோம். அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்காக எஸ்பி வேலுமணி போய் கை கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு அதிமுக தொண்டன்ல, அதனால கை கொடுத்துருப்பாரு. அத எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. அவரு வாக் அவுட் அதிமுக வாக் அவுட் ஒரு தடவை பண்றாங்க. எஸ்பி வேலுமணி கொஞ்சம் பேர் உள்ள இருக்கிறாங்க. என்ன கதை அது? சார், எல்லாமே கழிஞ்ச ஆட்சியில இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நேற்று உதயநிதி சொன்ன மாதிரி விலைக்கு வாங்கினாங்க சார் ஒவ்வொருத்தரையா.
இப்போ ஏதோ சொல்கிறாருல இவர் வந்து எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இவர் மேலே பழி போட்டது எல்லாமே கழிஞ்ச திமுக ஆட்சியில் நீங்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கினீங்க. வாங்கலன்னு சொல்ல முடியுமா? அண்ணா ஓபிஎஸ்ஸை விலை கொடுத்து வாங்கலையா? இல்லை வைத்திலிங்கத்தை விலை கொடுத்து வாங்கலையா? மனோஜ் பாண்டியனை விலை கொடுத்து வாங்கலையா? ஐயப்பனை விலை கொடுத்து வாங்கலையா? சொல்லுங்க, எத்தனை எம்எல்ஏக்களை நீங்க ரிசைன் பண்ண வச்சு விலை கொடுத்து தேர்தலுக்கு முன்பு சேருவது வேறு. எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற 15 நாளில் இன்னொரு கட்சியில் போய் எதுக்காக? அவர் தான் கட்சி விட்டு நீக்கியாச்சுல. அவரை இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னு சொல்லி அன்னைக்கு கட்சியில் இவங்க சொல்லிட்டாங்கல்ல. சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துட்டு இவங்களை எல்லாத்தையும் இது பண்ணியிருக்க வேண்டியதானே. அதுக்காக நீங்க வச்சு காலங்காலத்து வச்சுக்கிட்டு கடைசி 6 மாசத்துக்கு பிறகு நீங்க திமுகவுல சேர்த்து விடுவீங்களாம். அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தனி உரிமை அங்க கொடுத்துருவீங்களா? சட்டமன்றத்தில் 2 வரையும் பேச விடுவீங்களா? இவங்களுக்குள்ள அடி நடத்துவீங்களா? என்ன சார் இது? கட்சி பிரச்சனையில இவருக்கு விலகி வர்றது வேற, ஆட்சிக்கு பெரும்பான்மைக்காக வெற்றி பெற்ற ராஜினாமா செய்வது வேற. அது ரெண்டும் ஒரே பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு திமுக அத்தனை பேரையும் விலை கொடுத்து திமுக அண்ணா திமுகல இருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அதனாலதான் திமுக ஆட்சியும் நடந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டதும் எல்லாரையும் அண்ணா திமுகக்குள்ள வரவழைச்சார் சார். இன்னைக்கு நீங்க திமுக இருக்கிறவங்க திமுகவோட பேஸ்மெண்ட்டை விட அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் சார் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் பாருங்க, அனிதா ராஜேஷன் இது பண்றாரு, ஆஸ்டினும் இது பண்றாரு, எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூட எழுப்பி நின்று சத்தம் போடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிமுக, ஒரு நம்ம சேகர் பாபு இவங்க எல்லாரும் இன்னைக்கு குரல் கொடுக்கறவங்க எல்லாம் முன்னுரிமையா நிக்கிறவங்க எல்லாருமே அதிமுக பயிற்சி பெற்றையில படிச்சு. சபாநாயகரே உங்களால தானே? சபாநாயகர் எந்த இடமா இருந்தாலும் அவர் வந்து இன்னொரு இயக்கத்துக்கு போய் திமுக சார். திமுக போல பழைய திமுக சபாநாயகரா இருக்கிறாரு, பழைய அதிமுக அதிமுக காரர். ஆனா வந்து அவர் எங்க இருக்கிறாரு அதை நீங்க போறீங்க. அவர் வந்து தாவேக்கா போயிட்டார்ல, திமுகவோட எதிர்ப்படத்துக்கு போயிட்டார்ல, திமுகவோட எதிர்ப்படத்துக்கு போயிட்டார்ல சார். அதை நம்ம பாராட்ட வேண்டியது தானே. இப்ப திமுகவுக்குள்ளே நம்ம உட்கார்ந்து இருக்கிறது தானே. இப்ப நம்ம தலைவர்கள், இப்போ எங்க தலைவர்கள் நீங்க யாரு தலைவரா ஏத்துக்கிட்டீங்க? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா. அவங்க திமுகவை ஏத்துக்கிட்டது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அந்த வழியில தான் அவங்க பாக்குறாங்க. இப்போ அண்ணன் செங்கோட்டையனா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், மக்களா இருந்தாலும் தமிழக மக்கள் உங்களை புறங்கணிச்சிட்டாரு, வேண்டான்ட்டாங்க. உங்களை குளத்தூர்லே வெற்றி பெற முடியாத ஒரு தலைவர். ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் மேலே மரியாதை உண்டு, இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் மேலே ஒரு இதில் பார்க்கும்போது அவர் வந்து தோல்வி விட்டது வருத்தத்தை அளித்தாலும் மக்கள் உங்களே புறங்கணிச்சிட்டார். அவ்வளோதான். அதை நாங்கள் இது பண்ண முடியும். அது மாதிரி அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து ஒரு குட்டி கதையாக சொன்னார். அதை வந்து அவர் குட்டி கதையை தான் சொன்னார். ஆனால் ஸ்டாலினை சொல்லலை. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி வெளியில் வந்து தரக்குறைவான விமர்சனங்கள், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உள்ளாடி போறது, அது அநாகரிகமான செயல்பாடா இருக்கும். அப்படி பார்க்க போனா ஒருத்தர் நம்ம எதிர்கட்சி தலைவரோட மனைவி கூட சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அது தனிப்பட்ட விஷயம் இல்லையா? காணாம போன அப்பா வந்து தனிப்பட்ட விமர்சனம் இல்லையா? இல்ல, தனிப்பட்ட அவர் கதை தான் சொன்னாரு. நீங்க அதே மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு போங்க. செங்கல்பட்டு கோர்ட்ல இருக்கிற கதையை அப்பா காலன்னு சொல்ற கதைகள்லாம் வந்து அது வேற பண்ணி போகும்ல சார். அப்படி பார்க்க போனா நான் ஒரு நடிகை கூட இவரை நடிக்கவே விட மாட்டேன், பால் டைல் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்களா அந்த காலத்துல எடுத்து விட்டாங்கன்னா இன்னும் அசிங்கம் தானே சார் வரும். ஓகே, நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு இந்த பேரவையில் தனிப்பட்ட விமர்சனங்கள், அது இவர் முதலமைச்சர் தரப்புலையா இருக்கட்டும், எதிர்கட்சி தரப்புலையா இருக்கட்டும், இருவரும் இந்த தனிப்பட்ட விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் அதிகமா இருக்கிறது. நம்மளுடைய மக்களோட வரி பணத்தில் சட்டமன்றம் நடக்குங்கிறத இவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரிதான். அதை வந்து அவர் நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நான் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த காணொலியில் நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன், தாவேக்காவுக்கு ஆதரவாக பேச நீங்கள் இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார் நான் உண்மையே பேசுகிறேன், உண்மையே பேசுகிறேன், வேற எதுவும் நான் பேசலை. நல்லா புரிஞ்சிருங்க. நீங்கள் நான் ஒரு பொதுவில் இருந்து பார்த்தா இது கரெக்டு, இது தவறு, இது இப்போ அவரு விஜய் அவரு தப்பு பண்ணனால தப்பு தான். தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் சார். நான் மக்களை சார்பாக ஒரு அரசியல் விமர்சகராக சொல்கிறேன் சார். நீங்கள் அதை என்ன சார் அர்த்தம்? நான் வந்து நேற்று ஒரு ஸ்டாலின் பேசுகிறேன், இவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் சார். அப்போ தாவேக்கா சைடில் இருக்கிறவங்க யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அவங்க எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. முடியும் போது இடையில ஒன்றுக்கு ஒன்று வார்த்தைகள் விட்டுருக்கலாம், ஆனால் யாராவது கோஷம் போட்டாங்களா? யாராவது எழுப்பி நின்று சத்தம் போட்டாங்களா? எங்க தலைவர் இப்படி பேசுறாங்களா? அடுத்தது வரட்டும். ஆனா இன்னைக்கு நீங்க ஏன் அவ்வளவு பேர் பொங்குறீங்க? அவர் யாரையா சொல்லிட்டு போட்டுங்க, முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு பதில் வரை நீங்க அழகா கொடுத்துட்டு போகலாம். சரி, நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறதா அடுத்த ஜேம்ஸ் மார்டின் சார்கிட்ட போயிட்டு வரேன். ஜேம்ஸ் மார்டின் சார், இன்று
இந்த சட்டப்பேரவையில் இது ஒரு புதிய அரசு இப்போதைக்கு அமைந்திருக்கிறது. இந்த புதிய அரசின் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கட்சி வரிசையில் ஓரணியில் உட்கார வச்சுட்டாங்க. இங்கே தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு அரசாக அமைந்து இந்த புதுமுகங்கள் நிறைய பேர் இருந்த ஒரு அமைச்சரவை. இது அறிஞர் அண்ணா 1967 வெற்றி பெறும்போது இந்த புதுமுகங்கள் நிறைய பேர் இது இருந்தது போல் இப்போதும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது மக்களுக்கு இதை வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்குது. இப்போ முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் வந்து சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை பார்த்தாங்களான்னு தெரியாது, பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிதான்னு தெரியல. இன்றைக்கி நேரலை அதே மாதிரி வந்து ஒரு சினிமாவிலிருந்து ஒரு பிரபலமாக வந்தவர், அவருக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை தாண்டி கட்சி ஆரம்பித்த அப்புறம் தொண்டர் பட்டாளமும் அதிகமாச்சு. அப்போது மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் சாமானியர்களையும் சேர்த்து சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு பார்க்குறாங்க. அளவுக்கு அதிகமாக பார்க்குறாங்க. இன்ஸ்டன்ட்ல அவங்களுடைய ஆர்வம் அது தெரியுது. அப்போ இது வரவேற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இந்த சட்டமன்றத்தில் இப்படி ஒரு அரசாங்கம் அமைஞ்சதுனாலையும் அதற்கு முக்கிய காரணமாக தாவேகா அவர்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் தான். தமிழக மக்களுக்கும் சரி, தமிழக அரசியலுக்கும் இது ஒரு நல்ல விஷயம். அதே நேரம் எதிர்கட்சி முதல்வர்கள் சொன்ன மாதிரியே எதிர்கட்சி தான் வெறும் நேரலை நீங்க பாத்தீங்களா? ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கு. இது கூச்சல் குழப்பாமலே இருக்கும்போது அந்த காட்சிகள்லாம் தெரியுது. யார் பண்றாங்கன்னு தெரியுது. திமுக தான் பண்றாங்க. எழும்பி வராங்க, அதாவது கைகளை காட்டுறாங்க, ஒருமையில பேசுறாங்க. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக ஆர்குமெண்ட் கொடுக்கணுமோ, கவுண்டர் கொடுக்கணுமோ அதை தாவேக்கல தராங்க. இப்போ அரசியலில் நாங்கள் முதிர்ந்தவர்கள் 50 வருட கட்சி 75 வருட கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லித்தரோம், கற்றுக் கொடுக்குறோம், கற்றுக்குவோங்கன்ற இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் முடிஞ்சோடனே வெளியே போய்டுறது. அதாவது பகுதி நேர அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் இருக்கிறாருன்னு இவர்கள் தான் வந்து விமர்சனங்கள் வச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடி. இன்னைக்கு பகுதி நேர அரசியல் கூட எதிர்கட்சி பண்ண மாட்டாங்கன்ற அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட் அது முடிச்சுட்டு அடடா இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் ரெடி பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு பார்வையில் எழுந்து போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா முதல்வரை பேச சொல்லுங்கன்னு போராட்டம் பண்ணுறீங்க, அவருடைய உரை வரும்பொழுது காணாம போயிடுறீங்க. இல்லை ஒரு விமர்சனம் வைக்கும் போது ஒரு எதிர்கட்சியால் முடியல, நீங்கள் எத்தனை விமர்சனங்கள் வைக்கிறீங்க இவங்க அந்த சைடில்? இல்லை, அவங்க நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசினார், ஒரு 5-6 அமைச்சர்கள் குறுக்க போந்து பேசினாங்க. அந்த அவர் குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. நிர்மல்குமார் சொன்னார், ராஜ்மோகன் சொன்னார், பூசி ஆனந்த் சொன்னாப்புல, இது மாதிரி எல்லா அமைச்சர்களும் பதில் சொன்னாங்க. இதே போல் முதலமைச்சர் என்று பேசும்போது ஒரே ஒரு முறை தான் குறுக்கீடு செய்யப்பட்டது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு பதில், அந்த பார்ட்டி ஃபண்டு என்பது தொடர்பாக பேசும்போது ஒரு பதில் சொல்கிறாங்க. அதை பேசுறது ஏன் அனுமதிக்கல? யார் அனுமதிக்கலன்னு சொல்றீங்க? சபாநாயகர் அனுமதி கொடுக்குறாரு. எதிர்கட்சி தலைவர் வந்து பேசட்டும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாரு. அதே நேரம் அமளி பண்ணாலுமே கொஞ்சம் இருங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் அந்த சூழ்நிலையை சமாதானம் அவர் கேட்க விட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பேசினாருங்க. அதுக்கப்புறம் அவர் பேசினாரு. 2 லைன் தான் பேசினாரு. யாரை சொல்றீங்க? எதிர்கட்சி தலைவர். ஆமா, அவ்வளவுதான் ரெடி பண்ணி அனுமதி கொடுக்கல. அதான் பிரச்சனை. அனுமதி வந்து முழுமையா சொன்னாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசட்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, அது வந்து நான் தடை சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அவர். ஏன்னா உங்க உரையை யாரும் நாங்க வந்து என்ன பண்றது தடுக்கல. இல்ல, எதிர்கட்சி தலைவருடைய உரை முடிஞ்ச உடனே பேச விட்டாங்களா? அப்ப இல்லையே, அவங்க மத்த கட்சிகள் இருந்தாங்கல்ல, மத்த கட்சிகள் இருந்தாங்க அப்படி சொல்லதான் இருந்தாரு. எதிர்கட்சி முதலமைச்சர் உரை முடிந்தவுடன் அது தொடர்பாக மற்ற கட்சிகள் பேசுவாங்க. முடிந்த உடனே அவை கூட்டத்தொடர் காலாவது வரையறை ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல, அது அந்த இடத்துல திமுக இல்ல, மற்ற கட்சியில இருந்தாங்க. அதிமுகவில் இருந்தவங்க இருந்தாங்க. திமுகவில் வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து அவங்களுக்கு உண்மையை சொன்னா கோவம் வரும் சொல்லுவாங்க. அந்த உண்மையை வந்து அவர்களுக்கு கோவப்பட்டு அவங்க எழும்பி போனதுன்றது மக்கள் பார்த்துருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, கட்சின்னு சொன்னோம், பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோமே தவிர திமுக பார்ட்டி ஃபண்டு அதிமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலை. அப்படின்னும் போது யாருக்கு அங்கே வந்து போகிற தடவை ஆளுங்கட்சியாக இருந்தது யார்? திமுக. அவர்களுக்கு அது உரைத்து விட்டது, கோவப்பட்டிருக்கிறாங்க, எழுந்து போயிட்டாங்கன்றது தான் அதோடைய பிரதிபலிப்பு. அதே நேரத்தில் முதல்வர் அவர்கள் வந்து இதுக்கு இந்த கூட்டத்தொடர் 4 நாள் நடைபெற்றது. இதில் 3 நாள் வந்து ஆளுநர் உரைக்கு தீர்மானத்தின் மீது பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. பெயர் மாற்றமோ அல்லது இந்த மாதிரி மின்வெட்டு பிரச்சனைக்கு பதில் கூறினார்கள். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் அதற்கு டிஜிபி நியமிக்கப்படலை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ 40 நாள் டிஜிபி இருக்கிறாரு. ஆமாம், அதான் சொல்ல வரேன். இந்த 40 நாள் டிஜிபி இருக்கும் போது ஏன் அவ்வளோ குற்றம் நடக்குது? அதான் பிரச்சனை. அதாவது அதுக்கு தான் நேற்று கூட ஆதவ் அவர்கள் வந்து பேசியிருந்தார், அமைச்சர் அவர்கள். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இப்போ என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம எடுக்க முடியும், மாதம் அப்டேட் பண்ண முடியாது.
அப்ப நிச்சயமா ஒரு காலகட்டத்துல தெரிய போகுது. சரி, நீங்க பொதுவா பாருங்க, இந்த சட்டம் பொதுவா வந்து இன்று மிகைப்படுத்தப்படுகிறதுன்னு நான் சொல்ல வரேன். இது வழக்கமா, அதாவது கோவை சிறுமி இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு கடந்த ஒரு வருஷம் கும்மிடி பூண்டி சிறுமி எல்லாம் இல்ல, மிகைப்படுத்தப்பட்டதா? இது மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா சட்டம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி தவறுகளை தடுக்கணும், அதுக்கான ஒரு விஷயமா தான் அமையணும் போது அதுக்கு தான் இவங்க நடவடிக்கை எடுத்துட்டே வராங்க. 40 நாட்கள்ல வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலி கிரைம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத உடனே மாற்ற முடியுமா? இல்லை. ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வரதை தான் அவர் சொல்கிறார். நாங்கள் வந்து சிங்கப்பெண் அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கோம், அதே மாதிரி டிஜிபி எடுத்தாச்சு, சட்ட ஒழுங்குக்கு அதே மாதிரி போதை கலாச்சாரத்தால் தான் இங்கே நிறைய தவறுகள் நடக்குது, அதுக்கு வந்து தனிப்படை போட்டு தனி பிரிவே போட்டு போலீஸ் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு. மின்வெட்டுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பக்கத்து தொகுதி தான், திருவொற்றியூர் தொகுதியில் நான் அந்த வாட்ஸ்அப் குழுவே இருக்கு. கடந்த 10 வருஷத்துக்கு மேலேயும் டெய்லி கரண்ட் கட் ஆகும். இப்போவும் சொல்கிறேன், டெய்லி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நகரில் ஒரு 11 தெரு இருக்குது அப்படின்னா அந்த தெருக்கு பூரா இது நாள் வரையிலும் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த விஷயத்துக்காக போய் நின்னதே கிடையாது. இது நாள் வரைக்கும் மக்களுக்கு சார்பாகவும் சரி, இல்லை அந்த துறையிலையும் போய் நின்னதா. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் போறாரு, ராத்திரி மக்களோட நிக்கிறாரு, போராடுறாரு, அங்க போறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா இது நடந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப நாளா நடக்குது. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூ, பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான், அது புதுப்பிக்கப்பட்டதா. ஜேஇ அவர்கள்ட்ட நானே பர்சனலா பேசியிருக்கேன் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடிலாம். சார் ஆர்டர் வருது, பர்ச்சேஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க வந்து வைக்கப்படணும், வைக்கப்படணும், ஆனா வரல, அவங்களுக்கு பர்ச்சேஸ் வரல. இந்த மாதிரியான சூழ்நிலை போன தடவையில் உள்ள இதுதான் தான் இது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்றது தான் யதார்த்தம். எல்லாமே போன ஆட்சியில உள்ள குறைகள் சார். போன ஆட்சினா இந்த ட்ரெடிஷனலி அதுக்கு முன்னாடி உள்ள இல்லாத தவறுகளுக்கு ஒன்றும் இல்லை சார். ஒரு 1000 குடியிருப்பு இருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ நடக்கிற இப்போ மின்வெட்டு பிரச்சனையாகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், எல்லாமே கடந்த ஆட்சியோட தவறுகள் தான். கடந்த ஆட்சியுடைய தவறுகள்ன்றதை விட அப்போ வந்து இதெல்லாம் அப்படியே ஒரு பர்சன்டேஜ் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாள் ஆகும் சார் குறைக்கிறதுக்கு? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாள் ஆகும் நம்ம சொல்ல முடியுமா? அதாவது 40 மாசம் ஆகுமா? 40 மாசம் ஏன் ஆக போகுது? இப்போ 40 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 3 மாசம் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். ஒரு 6 மாசம் சார். ஆமா சார், அப்படிதான் நம்ம மாசத்துல குறையும். சரி, கேக்குறேன், எப்பவுமே நம்ம கிட்ட டேட்டா இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போ ஒண்ணு இல்ல, மார்ச் வேணா, ஏப்ரல், பிப்ரவரி எடுத்துப்போம். பிப்ரவரி 2026ல ஒரு மாசத்துல இத்தனை குற்ற வழக்குகள் நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துல எவ்வளவு, அத அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் கம்பேர் பண்ணலாம். அதுக்கு தான் என்சிஆர்பி ரெக்கார்டு தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணதுக்கு இல்ல. இது இந்த நடக்குதா நடக்கலையா குறைஞ்சா குறையுமா சொல்ல முடியும் சார். அப்பதான் குறைய முடியும். இது குறையுமா குறையாதா? இப்போ ஒண்ணு இல்ல, இல்லீகல் சேல் அண்ட் இல்லீகல் சேல்ஸ் ஆஃப் லிக்கர் வந்து குறைஞ்சிருக்கா இல்லீங்களா? அப்போ இரவு நேரங்களில் இல்லீகலா வந்து சேல் ஆகிற அந்த இதனால எத்தனை குற்ற சம்பவங்களோ ஆக்சிடென்ட்ஸோ நடந்துட்டு இருந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ரெக்கார்ட் நிறைய இருக்கு. இப்போ அது குறைக்கப்படுதானா? ஆமா குறைக்கப்படுது. அப்போ அதுவுமே ஒரு லா அண்ட் ஆர்டர். அப்போ இல்லீகலா நடக்கிற ஒரு மோசடியான ஒரு தொழில் அது, அப்படி வச்சுப்போம் இல்லீகல் சேல்ஸ். அப்போ அது குறைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. நிறைவா ஒரு கருத்தை சொல்லுங்க. இப்போ நாஞ்சூர் குழப்பம் சார், இப்போ அதிமுகவில் எத்தனை அணி இருக்குது? ஏற்கனவே ஒரு அணி இருந்தது, இப்போ ராஜினாமா செய்யும் ஒரு அணி இருக்குது. சிவி சண்முகம் அவர் ஒரு தனி அணியாக இருக்கிறாரு. ராஜினாமா செய்தவர்களில் இப்போ கடைசியாக விஜயபாஸ்கர். இப்போ சிவி சண்முகத்தோட நிலைப்பாடு தான் என்ன? அவர் அதிமுகவில் இருக்கிறாரா, அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறாரா, இல்லை தாவேக்கால இணைய போகிறாரா? இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? உள்ளேயே பார்த்தா எஸ்பி வேலுமணி தரப்பில் வெளிநடப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் முதலமைச்சர் அவர் ஒரு அதிமுகவின் உள்கட்சி தாவேக்காவாக இருக்குது. இது இப்போ அதிமுகவில் எத்தனை பிரிவு இருக்குது சார்? இப்போ முதல்ல கேட்டு கடைசியில் அதே பிரிவுக்கு தான் வரீங்க. தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக பல பிரிவில் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது அதாவது பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகங்கிற ஒரிஜினல் அதிமுக தேர்தலுக்கு முன்னாடியே பல பிரிவுகளாக பிரிந்து விட்டது. இப்போ இருக்கிற அதிமுகங்கிறது வந்து போலி பொதுக்குழு கூட்டி அங்க பொதுச் செயலாளருக்கு உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழு தான் சொன்ன அங்கீகாரம் வாங்கிட்டு வந்த, நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டு வந்த அந்த அதிமுக இருக்கு. அதுக்குள்ள இப்ப எத்தனை பிரிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. வெடிச்சாதான் தெரியும். இன்னும் வெடிக்கவும் மாட்டுக்கு மூடிக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ளேயே பண்ணிக்கிடுவாங்க, வெளியில வராங்க, சிரிச்சுக்கிடுவாங்க. விஜய தலைவராக ஏத்துக்கிறீங்களா சார் நீங்க? அதிமுக காரங்களாம் ஒரு பாதி தலைவரை ஏத்த மாதிரி தெரியுது சார். அதாவது பாதி இல்ல, அதிமுக இருக்க 90% தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஒரு தலைமை கிடைக்கல கேட்டா திமுக பக்கம் போக முடியாத சூழ்நிலைகள். அண்ணா எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ கொடுத்தாங்க, தலைமை கிடைக்கலங்கிறீங்க சார். அதாவது 47 எம்எல்ஏக்கள் நீங்க எப்படி கொடுத்தீங்க? 47 எம்எல்ஏக்கள் நீங்க எப்படி கொடுத்தீங்க? மக்களால எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கிறதெல்லாம் விலாவாரியா சொன்னோம்னா நம்ம அதுக்கு ஒரு சிபிஐ வைக்கணும், தனி விவாதமே நடத்தணும். இப்ப இதுல ஒரே ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்க, சொன்னீங்க
அவர் ஏதோ ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போனார்ல, குட்டி கதை சொல்லிட்டு இல்ல, போனாரு அதுதான் விஜய். இல்ல இல்ல நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறீங்க, ஆனா எல்லாருமே அதுதான் கேக்குறாங்க. தனிப்பட்ட சார் விட்டுறலாம், அதோட விட்டுறலாம். யாரு? இப்போ இது அந்த குழு மட்டும் வாங்க, அது ஒரு தடவை பேசிட்டோம், விட்டுருங்க. அதனால அது வேண்டாங்கிறீங்க, அதனால அதிமுக திருப்பி விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேல எத்தனை குழு இருக்கு? இப்ப அடுத்த ஜேம்ஸ் மார்டின் கேட்கணும், எத்தனை குழு இருக்கு கணக்கில் இடங்க குளிஞ்சு இல்ல கணக்குல சார் ஏடிஎம்கேல அதிமுக குழு வந்து உள்ள இப்போ 25 பேர் சண்டை போட்டாங்க, 4 பேர் திரும்பி வெளியே போனாங்க, 21 திரும்பி 1 ரிசைன் பண்ணிட்டு போச்சு. அவர் இருக்காரா அதிமுக தெரியாது. ராஜினாமா பண்ணவங்க ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எனக்கு அது வந்து தாவேக்கா கூட இணைஞ்சாங்கன்னா 100% ஜெயிப்பாங்க. தாவேக்கா இணைஞ்சிருக்காங்களா ஏற்கனவே 5 பேரும் ஜெயிச்சு, அந்த 4 பேர் இணைஞ்சவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அப்படியே கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு. நீங்க இப்ப தாவேக்கா வந்து 5 தொகுதி 6 தொகுதியில நிக்குதுன்னா அதிமுக இவங்களோட சேர்ந்து நிற்கும் போது எல்லாருமே 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த ஓட்டு கால்குலேஷன் பண்ணும் போதும் ஓட்டே போடாம அதிமுக ஓட்டுறது ராஜினாமா பண்ணவங்க ஓட்டு உளுமா கேட்கறேன் திரும்ப. கண்டிப்பா விழும் சார், இந்த வாக்காளர் கண்டிப்பா விழும். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து வேலை செய்யறதுக்கு தாவேக்காவோட தொண்டர்கள் கடுமையா இருக்காங்க சார். அவங்க வந்து நீங்க ஃபீல்டு நான் வந்து இதுக்குன்னு சொல்லல, தேர்தல் அந்த வாக்காளர்கள் அட்டையெல்லாம் சரி பண்ணாங்க தெரியுமா முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப தாவேக்கா தொடங்கின டைம்ல அப்ப பூத் வாரியா நம்ம வந்து பார்த்தோம், அங்க அதிமுக ஆளு சண்டை போட்டுட்டு இருப்பான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதை தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன். அப்போ அங்க உட்கார்ந்து இருந்து சின்சியரா வேலை பார்த்தது யாருன்னா திமுகவும் தாவேக்காவும் தான் பார்த்தாங்க சார். நான் சொல்றது 2 ஆண்டுகளுக்கு முன்பே. ஏன்னா அந்த பூத்துல என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை அவங்க கரெக்டா கட்டமைச்சாங்க. எங்க ஆளுகளுக்கு உள்ள ஒரே ஈகோ பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், நீயா நானா நாங்க சண்டை போட்டு தான் விட்டுட்டு இருந்தோம் ஒழிய அந்த பூத்துல எப்படி சேர்க்கணும் எப்படி பண்ணணும் அந்த ஒரு இது விட்டுடுச்சு. ஓகே, ஜேம்ஸ் மட்டும் தான் நிறைவா சொல்லுங்க சார். இந்த வரப்போகிற இந்த ராஜினாமா செய்த அதிமுக வந்து தொடர்ந்து இந்த ராஜினாமா செய்து அவர்களை வெற்றி பெற வைத்து ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி இன்னும் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நெருக்கடி இல்ல, இப்ப நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும். இயல்பா அதாவது அவங்களே வெளிவந்த எம்எல்ஏக்களே என்ன சொல்றாங்கன்னா, எங்க பகுதி மக்கள் அதாவது அவங்க தொகுதி மக்களுக்கு நாங்க செய்யணும்னு விருப்பப்படுறோம், ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல எங்களால செய்ய முடியாது. அப்போ மக்களை நாங்க மறுபடியும் ஏமாற்ற அடைய விரும்பல. அதாவது அவங்க ஏற்கனவே எலெக்டட் எம்எல்ஏஸ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த வந்து நாங்க பூர்த்தியா செய்யணும்னா ஆளுங்கட்சிக்கு போகணும். அது ஒரு எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? தாவேக்காக்கு எதிராக தானே அதிமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களுடைய முடிவு அது. அவங்க மக்களுக்காக தான் அதையும் செய்யறாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? ஒண்ணு சார், தாவேக்கால போனா நீங்க லஞ்சம் வாங்க முடியாது சார், நீங்க சம்பாதிக்க முடியாது. நீங்க கரெக்டா உட்கார்ந்து இருக்காங்க. தாவேக்கா போனோம் சம்பாதிச்சவன் தன்னை காப்பாத்திறதுக்காக தாவேக்காக போனானா அவன் திரும்பி 1 மாசத்துல திரும்பி அந்த சீட்டு கிழிக்கப்பட்டு வெளியில வந்துருவாங்க. அதுதான் ஒரே டவுட், இந்த போன அந்த 5 எம்எல்ஏக்கள் நம்ம புதுக்கோட்டை ராலிமலை விஜயபாஸ்கர் போனாரா? போகாம ஏன் சார் சேர்க்கிறீங்க? விஜயபாஸ்கர் திமுக கூட போய் சேருவாரு, போகல. அப்புறம் போகல. சரி, இப்ப ராஜன் குழப்பம் சொல்றாரு விஜயபாஸ்கர் தாவேக்காவுக்கு செல்லவில்லை. எடுத்துக்கிற 1 மீதி 4 பேர் மரகதம் குமரவேலு, தாராபுரம் சத்யபாபா, அவங்க தூய சக்தி தான். இவங்க வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டாங்க. ஆர்வத்துல சார் அவங்களால கழிஞ்ச 5 வருஷம் திமுக இருந்து பண்ண முடியல. இந்த தடவை ஒரு அதிமுக வந்துரும்னு பார்த்தாங்க, வரல. மீண்டும் மக்கள் வந்து அதிமுக மேல சேவை பண்ண முடியாது. அதிமுக தான் அவர் தான் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்காரு. எல்லாமே மக்களுக்கு சேவை பண்ணதுக்கு அதிமுக எம்எல்ஏ தான் பண்ண முடியாது. இல்ல, இப்ப சார் அண்ணன் சொன்னாரு, அதாவது தாவேக்காக்குள்ள போனீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு 40 நாட்கள் பல விஷயங்கள்ல பேசல. ராஜினாமா பண்ணவங்க எதுவும் சம்பாதிக்கல, சும்மா ராஜினாமா செய்தவங்க சேவைக்காண்டி தான் போயிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல, அவங்க சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். நான் ஒண்ணு எதிர்பார்க்க ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் 4 பேரும் வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும். ஆமா, அதாவது அரசியலுங்கிறதே மக்கள் சேவை தான். அவங்க ஏற்கனவே அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 40 நாள்ல பண்ண முடியாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட தொகுதியில நாங்க வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு விருப்பப்படுறோம். மக்களுக்காக அவங்களும் போறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கணும்னா இங்க உட்கார்ந்து இருந்து பிளே பண்ணிருக்க முடியாதா? நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போகாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு இல்லாம பண்ணிருக்க முடியாது. கூவத்தூர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இது அவர்கள் மக்கள் சேவைக்காக போனாரு. பாண்டிச்சேரியில் அடைச்சாரு. இடைத்தேர்தலில் மக்கள் முடிவெடுப்பாங்க. நன்றி இருவருக்கும். வந்து தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும்
நடக்கும் நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.